நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்றைக்கி 249வது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து சரியாக ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பேச்சியம்மாள் மற்றும் கண்ணகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மாவிற்கும் பொண்ணிற்கும் அவங்க மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போன மாடுகளை அவங்க ஊருக்கு கிழக்கு பகுதியில் போய் ஒரு பர்டிகுலர் இடத்துல கட்டி வச்சுட்டு தண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இடத்துல அவங்களுக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தை தாங்க நாம் இன்றைக்கி 249வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களை, இன்றைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவமானது தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து சரியாக ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தான் பேச்சியம்மாள் மற்றும் கண்ணகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மாவிற்கும் பொண்ணிற்கும் கிட்டத்தட்ட 2010 அந்த காலகட்டங்களில் அவங்க ஊரில் இருந்து கிழக்கு பகுதியை நோக்கி மாடுகளை மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போய் தண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுகளை கட்டி போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கிட்ட போகும்போது தாங்க பேச்சியம்மா அவங்களுக்கு முதல்ல இந்த சம்பவம் நடந்திருக்குது. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேச்சியம்மா அவங்களுக்கு கணவர் கூலி தொழிலாளியாக இருந்து வராரு. அவர் வெளியில் வேலைக்கு போயிடுவார். ஒரு 9 மணி அந்த அளவுக்கு ஒரு கட்டுமான தொழிலில் வேலைக்காக போயிடுவாராம். மேற்கொண்டு பேச்சியம்மாள் வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கைவசம் 4 பசுமாடுகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4 மாடுகளை எடுத்துக்கிட்டு மேய்ச்சலுக்காக கூட்டு போய் சரியாக அவங்க கிராமத்தில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி கிழக்கு பகுதியை நோக்கி போனோம் அப்படின்னா அந்த பகுதியில் கொஞ்சம் புல் பூண்டுகள் நிறையா இருக்குதுங்க. அந்த ஒரு காரணத்தினால அந்த பகுதிக்கு மேய்ச்சலுக்காக கூட்டு போவாங்க. அங்கிட்டு எண்ணிக்கையில் குறைவான ஒரு சில வீடுகள் தான் இருக்குதுங்க. அந்த பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, மேய்ச்சலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அங்கே இருந்துட்டு அந்த மாடுகளுக்கு தண்ணி காட்டன்னா காட்டிட்டு கொஞ்சம் நீள கயிறாக ஒரு பர்டிகுலர் மரத்துக்கிட்ட கெட்டி விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு வந்துடுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த மாடுகள் அந்த கயிறு எவ்வளோ தூரத்துக்கு நீளமாக இருக்குதோ ஒன்றுக்கு ஒன்று அந்தந்த இடங்கள்லேயே மேய்ஞ்சிக்கிட்டு அங்கே தண்ணியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க அந்த அம்மா. அந்த ஒரு காரணத்தில் அந்த மாடுகள் தண்ணி காட்ட வேண்டிய இடத்துல அந்த தண்ணிகளெல்லாம் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. இப்படி தாங்க இவங்களுடைய வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த 2010 காலகட்டங்களில். அதுபோக இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாலை நேரம் வீட்டில் எதுவும் வேலை இருந்துச்சுன்னா அவங்க பொண்ணு கண்ணகியும் அந்த மாடுகளை அந்த கிழக்கு பகுதியில் இருந்து ஓட்டி கொண்டு வீட்டில் கெட்டிடுவாங்க. இப்படி தாங்க அவங்களும் இருந்து வராங்க. அந்த பெண்ணிற்கு வயது கிட்டத்தட்ட ஒரு 18 வயது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2010 அந்த காலகட்டங்களில் ஒரு 12 வரைக்கும் படிச்சுட்டு அம்மாவுக்கு அப்பாவுக்கு துணையாக வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் அந்த பொண்ணு இருந்திருக்கிறாங்க. இப்படி நல்ல முறையில் போய்கிட்டு இருந்திருக்குதுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சில வீடுகளை குறைவாக தான் அங்கே இருக்கும் அந்த கிழக்கு பகுதியில் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதில் ஒரு கடைகோடியாக ஒரு ஓட்டு குடிசை வீடு மாதிரி இருக்குதுங்க. அந்த வீட்டில் ஒரு வயதான மூதாட்டி மட்டும் இருக்கிறாங்க. கணவனும் மனைவியும் மட்டும் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்குது. சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அந்த கிராமத்துக்குள்ளே யாருமே இல்லை. கணவர் இறந்து போன துக்கத்தில் அந்த பாட்டியம்மா கொஞ்சம் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அதாவது அந்த பாட்டியம்மா வீட்டுக்கு அடுத்து தாங்க பெண்கள் ஒதுங்கக்கூடிய, அதாவது ரெஸ்ட் ரூம் போகக்கூடிய வசதியோடு அந்த பகுதி தாங்க இருக்குது. கொஞ்சம் வேலி செடிகள் இருக்கக்கூடிய காரணத்தினால பெண்கள் அவுட்டிங் அந்த பகுதியில் தாங்க போவாங்க. இப்படிப்பட்ட இடங்களில் தான் மாடுகளை கொண்டு போய் அந்த பேச்சியம்மா அந்த அக்காவும் போய் கட்டி போட்டுருக்காங்க. மேய்ச்சலுக்காக அந்த பகுதியில் போகும்போது அந்த படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய பாட்டியம்மா கூப்பிட்டு ஏதாவது புலம்புவாங்களாம். அவங்களுக்கு எதுவும் உதவி வேணும்னா இந்த பேச்சியம்மா கிட்ட கேட்குறது. மேற்கொண்டு அந்த அவுட்டிங் பகுதிக்கு ரெஸ்ட் ரூமுக்காக போகக்கூடிய பெண்களை கூப்பிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு புலம்பி இருக்கிறது. ஏதாவது வீட்டில் சாப்பாடு இருந்தால் கொடுமா அப்படின்னு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியம்மா புலம்புவாங்களாம். அதுபோக அந்த கிராம பகுதியை சார்ந்த பெண்களும் அந்த பாட்டியம்மாவுக்கு
அப்பைக்கப்போ வந்து ஏதாவது சாப்பாடு கொடுக்க, டீ காப்பி எதுவும் வாங்கி கொடுக்க, இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்த இடத்துல தான் ரொம்ப முடியாமல் போன அந்த பாட்டி ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இறந்து போனாலும் அந்த கிராம பகுதி மக்கள் வந்து அந்த பாட்டிக்கு தேவையான இறுதிச் சடங்கு எல்லாமே செஞ்சிடுறாங்க. இறுதிச் சடங்கு செய்கிறதோடு மட்டும்தாங்க, அதற்கப்புறம் வந்து செய்யும் கடமைகள் அந்த கட்டுகள் எதுவுமே செய்யவே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டியம்மா ஒத்தையில் கிடந்துச்சு, ஓரளவுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அந்த பகுதி மக்கள். அந்த பாட்டியம்மா இறந்ததுக்கப்புறம் இறுதிச் சடங்கையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதோட முடிஞ்சிருச்சுங்க. அந்த வீடு வந்து கேப்பாரட்டுதாங்க அப்படியே போட்டுட்டாங்க. ஏன்னா ஒத்தையில் இருந்த அந்த பாட்டி வீடு வந்து இப்போ யாருமே இல்லாத மாதிரி கொஞ்சம் அப்படியே கிடக்குதுங்க. சரியாக ஒரு 10-12 நாட்கள் கழித்து அதே போல் தான் வழக்கம் போல் வந்து இந்த பேச்சியம்மா அக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாடுகளை ஓட்டி கொண்டு அந்த பகுதியில் போய் கொஞ்சம் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு, சரி தண்ணி கொண்டு வந்து மாடுகளுக்கு தண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் கொஞ்சம் தள்ளி போனோன்னா அடியம்பு இருக்குதாங்க. அந்த அடிக்குழாயில் போய் தண்ணி அடிக்கலாம்ட்டு கொண்டு வந்து தண்ணிகளெல்லாம் அடித்து அந்த பாட்டியம்மா வீட்டு பக்கத்தில் தான் பாத்திரம் வச்சுருக்கிறாங்க. அந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் அந்த மாடுகளுக்கு வச்சுட்டு ரிட்டன் வராங்க அவங்க வீட்டை நோக்கி. ஏதாவது வீட்டு வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வந்து ஒரு புலம்பல் சத்தம் வந்து அவங்களுக்கு தெளிவாக கேட்குதுங்க. இது வந்து நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, சரியாக ஒரு 10:30-11 மணி அளவில் ஒரு பகல் உச்சி வெயில் நேரத்தில் தாங்க நடக்குது. யாரோ புலம்பக்கூடிய புலம்பல் சத்தம் வந்து தெளிவாக கேட்குது. உடனடியாக அந்த பேச்சியம் அக்கா நின்று அப்படியே சுற்றி முற்றி பார்த்துருக்குறாங்க. இந்த இடத்துல யார் புலம்பிக்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. இது ஒரு வயதான பாட்டியின் குரல் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த பேச்சியம் அக்காவுக்கு ஒரு சந்தேகம். இது இறந்து போன அந்த முப்பிடாதி பாட்டி, ஏன்னா அந்த பாட்டியின் பேர் முப்பிடாதியாங்க, அந்த முப்பிடாதி பாட்டியின் குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்று அப்படியே பார்க்குறாங்க அந்த வீட்டை நோக்கி. வீடு சும்மா தாங்க சாத்தப்பட்டிருக்குது. அந்த வீட்டில் அந்த பாட்டி இருக்கும்போதே கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சு தான் போய் இருந்திருக்குது. அந்த ஒரு காரணத்தினால் அந்த வீட்டுக்கு யாரும் பூட்டெல்லாம் வாங்கி போட்டு பூட்டலை, அப்படியே சும்மா சாத்தின மாதிரி தான் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே இருந்து சத்தம் கேட்பது போல் தெரியுது. அது மட்டும் இல்லாமல், பேச்சியம்மா, பேச்சி, எனக்கு கொஞ்சம் தண்ணி மொந்து கொடுதாயி, என்னால் எந்திரிக்க முடியலவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியின் குரல் தத்ரூபமாக கேட்டிருக்குது. என்னடா இது, பாட்டி இறந்து போயிருச்சு, உள்ளே இருந்து குரல் கேட்பது போல் இருக்குது, வேறு எதுவும் உள்ளே எதுவும் வேலை எதுவும் நடக்குதா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிராம பகுதியில் அவுட்டர் பகுதி, வேறு யாரும் ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்களா, எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா தப்பு தண்டா அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஆனால் இருந்தாலுமே வந்து தெளிவாக பாட்டியின் குரல் கேட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நோக்கி நெருங்கி அப்படியே மெதுவாக கதவை திறந்து பார்க்குறாங்க. சும்மா தான் சாத்தி இருக்குது. கதவை திறந்து எட்டி பார்க்கும்போது இருட்டாக இருக்குது. அந்த வீடு ஃபுல்லாக நூலாம்படை பிடிச்சி போய் இருக்குது. சும்மாவே அந்த வீடு அப்படித்தான் இருக்குமாங்க. அந்த பாட்டியால் வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க முடியாது. படுத்து படுக்கையாக கிடந்த அந்த வீடு வந்து இப்போ அப்படி ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருச்சு. 10-12 நாள் ஆகிப்போச்சு பாட்டி இறந்தும். இப்போதைக்கு அங்கே உள்ளே யாருமே கிடையாது. ஆனால் அப்படியே இருட்டாக இருக்குது. அந்த பகுதியில் இருந்து சத்தம் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உரட்டு லேசாக காலை உள்ளே வச்சு பார்க்குறாங்க. அங்கே யாருமே கிடையாதுங்க. சரி, நமக்கு ஏதோ அந்த மனசுக்குள்ளே தோணி இருக்குது, பாட்டி இறந்து போயிட்டாங்க, அந்த பாட்டியின் நினப்பு இந்த வீட்டுக்கிட்ட வரும்போது அப்படி நமக்கு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு கதவை லைட்டாக சாத்திட்டு மறுபடி வந்து கிளம்பி வராங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் சத்தம் கேட்டுதா அப்படின்னா எந்த ஒரு சத்தமும் கேட்கலங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டாங்க நேராக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டு வேலைகளெல்லாம் அந்த அக்கா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு அதற்கப்புறம் வந்து மாலை வந்து மணியும் ஒரு 4 மணி அளவில் நெருங்கி வந்துருச்சு. சரி, சமையல் வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து மாடுகளின் நினைப்பு வருது. சரி, கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடி பாப்பாவை அனுப்பி மாடுகளை வந்து பற்றிட்டு வர சொல்லிடுவோம், வீட்டில் ஒன்று வந்து கெட்டி போட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணகி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூப்பிடுறாங்க. அவங்க பொண்ணும் வந்துடுறாங்க. போய் மாடுகளை கிழக்க கெட்டி போட்டிருக்கம்மா, போய் அவுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேராக அந்த ஊருக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் பகுதியை நோக்கி போகிறாங்க. மணியும் சரியாக ஒரு 4:30, ஒரு 5 மணிக்கிட்ட அந்த மாலை நேரம் நெருங்கி வருதுங்க. அந்த நேரத்துக்கு வந்து அந்த பகுதிக்கு இந்த பெண்மணி வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது வந்து அந்த பாட்டியின் வீட்டை கிராஸ் பண்ணி சரியாக ஒரு 50 மீட்டர் 100 மீட்டருக்குள்ளே வந்து ஆங்காங்கே 4 மாடுகளும் கட்டப்பட்டிருக்குது. உடனடியாக வந்து 4 மாடுகளையும் வந்து அவுத்து விட்றாங்க. அவுத்து விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை பார்க்குறாங்க. பாத்திரம் தண்ணிக்காக அங்கே வச்சுருக்கு. சரி, மாடுகள்லாம் தண்ணி நல்லா குடிச்சிருக்கும் போல் வீட்டுக்கு போய் தண்ணி ஆட்டிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை கொண்டு போய் அந்த பழைய வீட்டுக்கிட்ட கொண்டு போய் வச்சுருவோன்னு சொல்லிட்டு கண்ணகி அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நேராக அங்கே போகிறாங்க. நேராக அங்கே போய் அந்த பாட்டியின் வீட்டுக்கு சைடில் ஒரு ஓரமாக எப்போவுமே பாத்திரம் அங்கே தான் இருக்கும். அந்த பகுதியில் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு மாடுகளை நோக்கி திரும்ப அப்படி வராங்க. வரும்போது வந்து உள்ளே இருந்து ஒரு குரல் ஒன்று கேட்குதுங்க, ஒரு அழுகை சத்தத்தோடு. தாயி, எனக்கு கொஞ்சம் தண்ணி மொந்து கொடுதாயி, தாகமாக இருக்குது, இங்கே வாமா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்தாய், இங்கே வாதாயி யாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவது போல இருக்குது. உடனடியாக வந்து கண்ணகியும் வந்து அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு பாட்டியம்மா கூப்பிடுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் நேராக அந்த வீட்டை நோக்கி போகிறாங்க. வீடு சாத்தி இருக்குது. சரி, பாட்டியம்மா லேசாக கதவை சாத்தி வச்சுருக்காங்க போல் அப்படின்ட்டு கதவு கிட்ட போகும்போது வந்து
மறுபடி வந்து தாயி உள்ளே வாதாயி, எனக்கு கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டு தரியா, கொஞ்சம் தண்ணி மொந்து கொடுதாயி, தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற சத்தம் கேட்குது. ஆக பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கதவை திறந்து அந்த பாட்டி இறந்து போன ஞாபகம் கூட இல்லாமல் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கண்ணகிக்கும் தெரியலை, யாருக்கும் எதுவுமே தெரியலை. அந்த அவுத்து விடப்பட்ட மாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நேராக ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி வந்து அப்படியே நேராக வீட்டை நோக்கி வந்துடுது. பழக்கப்பட்ட இடம், அடிக்கடி அந்த கிழக்கு பகுதியில் போய் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அவுத்து கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால மாடுகள் எல்லாம் வரக்கூடிய சத்தம் வந்து அந்த பேச்சியம்மாக்காவுக்கு வந்து கேட்குது. அப்படியே வீட்டு பக்கம் வந்து வீட்டுக்கு பின்னாடி அப்படியே மாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக போகுது. சரி பாப்பா வந்துட்டாவுல அப்படின்னு சொல்லிட்டு சரியாக மாலை நேரம் 5:30 6 மணியை நெருக்கி வருதுங்க. மாடுகள் எல்லாம் அங்கிட்டு வச்சிருக்கக்கூடிய தண்ணிகளை குடிச்சுக்கிட்டு அந்த மாடுகள் அங்கங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கே போடப்பட்ட பொருட்களையும் மறுபடியும் வந்து அந்த புல்லுக்கட்டுகள் எல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்கேயே நிற்கிது. இவங்க வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க, பாப்பா இங்கே வாதாயி, கண்ணகி அதை எடுத்துக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை வந்து கேட்குறாங்க. ஆனால் கண்ணகியிடம் இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை. உடனடியாக அந்த பேச்சியம்மாக்கா என்ன கூப்பிட காது கேட்காத மாதிரி இருக்கா, மாடுகளை கட்டி போட்டுட்டியாமா, அங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த ஒரு பதிலுமே கிடையாது. விறுவிறுன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தொழுவத்தில் வந்து பார்க்குறாங்க 4 மாடுகள் மற்றும் அது பாட்டுக்கு போடப்பட்ட புல்லுகளை போட்டு இழுத்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. என்னடா இது கெட்டி போட்டு வச்சுட்டு புல்லை போடுவான்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே அந்த புல்லுக்கட்டுகளை ஒதுக்கி வச்சுட்டு மாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கட்டி போடுறாங்க. அந்த முளக்கயிறில் கட்டி போட்டுட்டு அதற்கப்புறம் வந்து கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் இங்கும் அந்த தெரு ஓரத்தில் நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயும் பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. இந்த சத்தத்தை கேட்டு உடனடியாக பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்கா என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்ணகி வந்தால் மாடுகளை கூட கட்டி போடாமல் அப்படி என்ன அவசரம்னு தெரியலை அப்படிங்கும்போது, கண்ணகியா மாடுகள் மட்டும் தனியாக வந்த மாதிரி இருந்துச்சுக்கா, நான் பார்த்தேங்க்கா அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணி வந்து சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக தூக்கி வாரி போட்டிருக்குது. மாடு மட்டும் தனியாக வந்திருக்கா, எப்படி இவ்வளோத்தான் போய் அவுத்துட்டுவான்னு சொன்ன இவ தானே வந்திருப்பா அப்படிங்கும்போது, இல்லைக்கா நான் நல்லா பார்த்தேன், 4 மாடுகள் மட்டும்தான் வந்துச்சு, எங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கக்கூடிய தண்ணியை கூட வந்து வாய் வச்சது. உடனடியாக நான் விரட்டி விட்டேன், அது நேரம் உங்கள் தொழுவத்துக்குள்ளே போயிடுச்சு, கண்ணகிலாம் வரவே கிடையாது அப்படிங்கும்போது இந்த அக்காவுக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்னடா இது, அங்கே தானே போனா பொண்ணு, வேறு எதுவும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கண்டும் போயிருக்காங்களா அப்படின்ட்டு அங்கும் இங்கும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் கண்ணகி எங்கும் போனதற்கான அடையாளமே இல்லை. உடனடியாக ஒரு யோசனை, சரி மாடுகளை அவுத்து விட போனதைத்தானே போனால் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த அக்கா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா அடுப்பில் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவசரமாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேகமாக ஓடுறாங்க. அப்படி ஓடி போகும்போது வந்து அந்த இடத்துல யாருமே கிடையாது. அந்த வீட்டின் கதவு வந்து திறந்து கிடக்குது. ஒரு கதவு திறந்து ஒரு கதவு அடைச்சி கிடக்குது, அந்த பாட்டியின் வீட்டு கதவு. உடனடியாக இந்த பேச்சியம்மா அக்கா வந்து, என்னடா கதவு திறந்து கிடக்கு, உள்ளே ஒன்றும் போயிட்டாளா அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எட்டி பார்க்கும்போது அப்படியே வந்து கண்ணகி வந்து அந்த பாட்டி படுத்திருந்தா ஒரு இடத்துல இருக்கும்ல, அந்த இடத்துக்கிட்ட இருந்து உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பது போல இருக்குது. அந்த பாட்டி உயிரோடு இருந்தால் கண்ணகி எப்படி பேச்சு கொடுப்பாங்களோ அது போல் ஒத்தையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனடியாக வந்து பாப்பா என்ன செய்கிற பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கையை பிடிச்சி இழுக்கும்போது, எருமை அந்த பாட்டிகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக முதுகில் ஒரு அடி சப்புன்னு அடிச்சுட்டு அங்கேருந்து பரபரன்னு இழுத்துக்கிட்டு வராங்க. இழுத்துட்டு வரும்போது வந்து தனக்கு என்ன நடந்தது என்ன ஏதுன்னே தெரியவே இல்லை. அப்படியே கண்ணகி வந்து யாருக்கிட்டையும் எதுவுமே பேசலாம், அப்படியே மௌனமாக வீட்டுக்கே இழுத்துட்டு வந்துட்டாங்க பேச்சியம்மாக்கா. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு திருநீர் எடுத்து நெத்தி நிறையா பூசி விட்டுட்டு தண்ணியை குடி பாப்பா அப்படிங்கும்போது, பாட்டிக்கு தண்ணி கொடுத்துட்டு வரேன் இரு அப்படின்ட்டு எழுந்து அங்கே தான் போக நிற்கிறாங்க. உடனடியாக வந்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருக்காங்க. ஆகா பாப்பா எதையும் பார்த்து பயந்துட்டா போல், அப்போ காலையில் நம்ம கண்டது உண்மைதான் போல், நமக்கு நடந்த சம்பவம் உண்மைதான் போல் அப்படின்ட்டு அந்த பேச்சியம்மா அக்காவுக்கு அப்போயே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆகா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க கணவரும் வந்துட்டாங்க. அவங்க கணவர் வந்த உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேயும், ஏம்மா இதை இப்படியே வச்சிருக்கக்கூடாதுமா, காலையில் இது என்னங்கிறத பார்த்துடணும், இப்போ எங்கேயும் கூப்பிட்டு போக முடியாது, திருநீரை போட்டு படுக்க வைமா அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த இரவு வேளை சாப்பாடெல்லாம் முடிக்கிறாங்க. முடிக்கும்போது அந்த பெண் என்ன பண்ணுதுன்னா, பாட்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன், பாட்டி சாப்பாடு கேட்டுச்சு அப்படின்ட்டு கண்ணகி அவங்களே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வயசு புள்ள வெளியில் தெரிஞ்சு அசிங்கமாயிருமே, கிராம பகுதியாச்சு, இது ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்ட்டு, ஏன்னா கட்டி கொடுக்குற வயசு வந்துருச்சு இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால வந்து யாருக்கும் இது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. காலையில் விடிஞ்ச உடனேயுமே வந்து அவங்க அப்பா வேலைக்கு கூட போகல, நேரடியாக பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மாவும் கூப்பிட்டுக்கிட்டு விறுவிறுன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க.
அந்த சிவன் கோயிலுக்கு கூட்டி போனதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக வந்து அந்த சிவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு இந்த பெண்மணிக்கு வந்து திருநீர் போட்டு விட்டுருக்கிறாரு. அந்த சிவனை வந்து நம்பி போங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வயசு பிள்ளையாக இருக்குது, இனிமே வந்து அந்த பகுதியில் அனுப்பாதீங்க, அந்த பாட்டியின் ஆன்மா ஒரு 16 நாளைக்கு அங்கே தான் சுற்றும், அதற்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா அந்த பாட்டி வந்து இறந்து போததுக்கு முன்னாடி வந்து தண்ணி தாகத்தில் இறந்துருக்கும் போல் தெரியுதுங்க, பசியோடு இறந்து போயிருக்கும் போல். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பிள்ளையை மற்றபடி வேறு எதுவும் செய்ய வாய்ப்பு கிடையாது. அந்த பாட்டியின் ஆன்மா வந்து தனக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுக்கத்தான் சொல்லியிருக்க ஒழிய மற்றபடி வேறு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் இந்த பிள்ளையை அந்த பக்கம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விட்டு அந்த சிவன் கோயில் பூசாரி வந்து திருநீரெல்லாம் போட்டு விட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாட்களில் அவங்களாகவே கண்ணகி அவங்களாவே சரியாயிட்டாங்களாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதாங்க. தான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து இருந்திருக்கிறாங்க. ஒரு வாரம் 10 நாள் கழித்து நல்ல தெளிவாக குணமடைஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த பகுதிக்கே வந்து மாடுகளை கட்டி போவதுக்கு வந்து இவங்களும் பேச்சியம்மாக்காவும் போக மாட்டாங்களாம், இந்த கண்ணகி அவங்களும் வந்து போகவே மாட்டாங்களாம். அந்த ஊருக்கு தெற்கு பகுதியில் வந்து கொஞ்சம் கரையோரத்தில் வந்து கொஞ்சம் புல்லுகள் இருக்குது, அந்த பகுதியில் மேய்ச்சலை கொண்டு போயிட்டு அங்கே கட்டி போடுறது, அங்கேருந்து இப்படி கூப்பிட்டு வர்றது, இப்படியே தான் இருந்திருக்குது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் வந்து பேச்சியம்மா அக்கா மட்டும்தான் போகுமா, அந்த அக்கா தான் மாடுகளை கூப்பிட்டுட்டு வருமா. கண்ணகி அதுக்கப்புறம் வந்து அந்த வயசு பிள்ளை எங்கேயுமே மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்புகிறதே கிடையாதாங்க. சரியாக அதில் இருந்து ஒரு வருஷம் கழித்து கண்ணகி அவங்களுக்கு வந்து கல்யாணமும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. குழந்தை குட்டியோட வந்து சந்தோஷமாக கண்ணகியும் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் 2010 அந்த காலகட்டங்களில் அந்த பாட்டியின் ஆன்மா வந்து அவங்கள தத்ரூபமாக கூப்பிட்டு காட்சி அளித்ததை வந்து இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்கிறாங்க நண்பர்களே. மேலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இப்போ 2 குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருப்பதாக வந்து அந்த கண்ணகி அந்த அக்கா தான் வந்து நமக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நமது சேனலின் சப்ஸ்கிரைபரும் கூட நண்பர்களே. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம் நண்பர்களே. மேற்கொண்டு வந்து அந்த பாட்டி இறந்து போன அந்த பகுதிக்கு அவுட்டிங் வசதிக்காக வந்து அந்த ரெஸ்ட் ரூம் வசதிக்காக வந்து பெண்கள் ஒரு சில பெண்கள் போய் வந்து இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து உள்ளுணர்வு வந்து ஒரு மாறி தெரிஞ்சிருக்குது. அந்த ஒரு காரணத்தினால அங்கே போகிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்களாம். ஆனால் இப்போ கூட வந்து அந்த பகுதிக்கு வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போய் வந்து தான் இருக்கிறாங்களாம். ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் பயந்து போய் வந்து தான் இருந்திருக்காங்க நண்பர்களே. இந்த வீடு வந்து இப்போ வந்து தரமட்டம் ஆயிருச்சு, சும்மா ஒரு சுவர் ஒரு நிலம் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வீடெல்லாம் இடிபாட்டுக்குள்ளே சிக்கி சின்ன விண்ணமாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனல் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதை போன்ற ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.